பாஸ், இது எல்லாமே இன்னும் 2 மாசத்துல கலைஞ்சிருன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. ஒன்னே இவ தன்னோட வீட்டுக்கு போயிடுவா, இல்லைன்னா ராஜ் கிட்ட போயிடுவா. ராஜ் ரொம்ப கொடுத்து வச்சுவா. இந்த ரோஷினி, இது புடி புடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. குரானா வீட்டு மருமகனாலே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா நம்ம ரோஷினி ஜெயிச்சு காட்டிட்டா. எல்லா பொம்பளைங்க வாயும் அப்படியே அடைச்சிட்டால நம்ம வீட்டு மருமக. இந்த சாப்பிடு. அம்மா, அதான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல, என் மருமக ரோஷினி தங்கம்மா, தங்கம். அவ மூஞ்ச பாத்தியா? அப்புறம் அவளோட மாமியார் மூஞ்ச பாத்தியா? அப்படியே சுருங்கி போச்சுல்ல. வயிற்றுல பொசுங்கி போயிட்டாங்க. நீதான் அவங்க வாய அடைச்சிட்டல. நாளைக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட போறேன். ஆமா, எல்லாரையும் கூட்டு வச்சு கண்டபடி பேசின வாயெல்லாம் என் குடும்பத்தோட பெருமையை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். பெருசா வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இந்தாமா, நீ வாங்கிக்க. ஆமா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? இரு, என் கையாலே நான் உனக்கு ஊட்டி விடுறேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அம்மா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும். அதாவது உங்க ஆசீர்வாதத்தை. என்னோட மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாடா, சரியா சொன்ன. இது பாரு ரோஷினி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, தைரியமா கேளு.